ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோனி பாய்ஸ் விசஸ் ஹண்டர்ஸ். டோனி பாய்ஸ் ஃபீல்டிங், ஹண்டர்ஸ் பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் கொடுத்துருக்காங்க, 3 பவுலர் யூஸ் பண்ணோம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு, மழை வர மாரி இருக்கான். முதல் ஓவர் முதல் பந்து டாட். கண்டிப்பாக மழை வரும்னு நினைக்கிறேன், அப்படிதான் இருக்கு. இரண்டாவது பந்து உள்ள வந்த பந்து ஸ்ட்ரைட் திசையில் சிங்கிள். ஸ்ட்ரைக்ல விக்கி லெக் திசையில் மரத்தில் போட்டு உள்ள கிடக்கு, ஓடிதான் எடுக்கணும். 1 ரன்கள் மட்டுமே. குத்தி போடப்பட்ட பந்து பேக் திசையில் பின்னாடி வந்துருக்கு, சிங்கிள். அரைக்குழி வந்து ஆளே இல்லாத திசையில் போயிட்டு இருக்கு. கேப்ல அது பவுண்டரிங்க, தேவையான ஒரு பவுண்டரி விக்கி பேட்ல இருந்து. லெக் திசையில் வந்த பந்த நான் விட பவுண்டரின்னு நினைச்சேன், இங்கே கிடக்கு, சிங்கிள். 1 ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க ஹண்டர்ஸ். 2வது ஓவரை போட நவீன். முதல் பந்து கிரேட் பால் ஆஃப் திசையில் சிங்கிள். 2வது பந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் 6ங்க. இது சரியான அடி, ஸ்கூலுக்கு வெளியவே போயிடுச்சுங்க. பால் எடுக்க ஓடுறாங்க பாருங்க, முரட்டடிங்க. ஐயோ, பெரிய ஷாட்டுக்கான தான் முயற்சி. எனக்கு ஆர்வமாக இருக்குது நண்பா, 6 அடிச்சிருவார்னு நினச்சேன். சிங்கிள். ஒயிட் பால், ரீபால், அகேன் ஒயிட், ரீபால். ஒயிடு பாலை வெரைட்டி, இதுவும் ஒயிடு தான், ஆனால் அடிச்சு விட்டாரு. 2 ஓட்டங்கள். அடுத்த வந்து ஸ்டிக் லைன் வந்தார், கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல ஒரு டேகனுங்க, கீப்பரே போய் பிடிச்சி போட்டுருக்காரு. விக்கெட். நியூ பேட்ஸ்மேனாக ஜெயக்குமார் வந்துக்கிறாரு. எதிர்கொள்வார்னு வந்து பவுலருக்கு அடிக்கப்பட்ட பந்து இது. நியூ ஓவரை வீச கொண்டு வந்து எதிர்கொள்கின்ற பந்து ஒய்டாக வீசப்பட்ட பந்து. முதல் பந்திலே ஒய்டை வீசுள்ளார். முதல் பந்து ரீபந்து போடப் போகின்றார். அது எதிர்கொள்ள வந்து டாட். இந்த பந்தும் டாட் பந்து. 2வது பந்து போட போகின்றார். சிறந்த ஃபீல்டர் பவர், அருமையான ஃபீல்டர். லெக் சீஸ் அடிக்கப்பட்ட பந்துக்கு 1 ரன்கள் மட்டுமே. அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? இந்த பந்துகளுக்கு 1 ஓட்டங்கள் மட்டுமே கொள்கிறார். இந்த பந்துகள் எந்த தெரியவில்லை. லெக் சிக்ஸ் அடிக்கப்பட்ட பந்து. கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு விழுந்து என்ன ஆகும்? 1 ஓட்டங்கள் மட்டும். சிறந்த முறையில் ட்ரை பண்ணி 6 சேவ் பண்ணி வந்தார். அடுத்த பந்து வீசி கொண்டு வருகிறார். லெக் சைடில் அடிக்கப்பட்டு வந்து இந்த பந்துக்கு 1 ஓட்டங்கள் மட்டும். லெக் சைஸ் அடிக்கப்பட்ட பந்து. அன்பு தம்பி அஜித் அவரை விட்டு விழாவுக்கு கேட்ச் ஆகாமா இல்லை ஷாட்டில் எடுத்துக்கிட்ட பந்து. இந்த பந்துகளுக்கு 1 பந்து 1 ஓட்டங்கள் மட்டும். இந்த பந்துகளுக்கு ஓவர். 3 ஓவர் முடிகிற எண்ணிக்கை 27 டால். ஹண்டர்ஸ் ஃபீல்டிங் ரெடியாக நிற்கிறாங்க. பேட்ஸ்மேன் இன்னும் வரல. பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. பேட்ஸ்மேன் வந்து முதல் ஓவர் போடுறதுக்கு
அண்டர்ஸ் டீமிலிருந்து விக்கி, ஹிட்மேன் விக்கி. முதல் ஓவரில் முதல் பந்து பலத்த காத்துடன் இருக்கின்றது. என்னவாகும்னு தெரியவில்லை. முதல் பந்து அரைமேல் வீசப்பட்ட பந்து. நோ பாலா? இந்த பந்துக்கு நோ பால். நோ பால். நோ பால். வா, பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு இந்த பந்து. செகண்ட் பந்து. அடுத்த பந்து விக்கெட். சிறந்த முறையில் குச்சி கபாபு நடு பக்கம் விக்கெட் எடுத்துள்ளார். சிறந்த பந்து வீச்சாளர், வெள்ளை மீதை சேர்ந்தவர், அண்டர்ஸ்ட். வீசப்பட்ட பந்து. இந்த பந்துக்கு எத்தனை ஓட்டங்களை கடக்கும்? நடுவர் காலத்திற்கு இந்த பந்துக்கு அன்பு மச்சான். 2 பந்துகள் உள்ளன. என்ன பார்ப்போம். இவர் சிறந்த மட்டுச்சாளர். விக்கெட் ஆகிவிட்டது. லெக் ஸ்டீமில் பார்த்து எரியப்பட்ட பந்து விக்கெட் ஆகிவிட்டது. பேட்ஸ்மேன் எந்த ரன் அடிக்காமல். முதல் ஓவரில் கடைசி பந்து என்னவாக போயிருந்தது பார்ப்போம். இவர் லெக் சைடில் போடணும், ஸ்டெம்பை பார்த்து போடணும், வைடு. டாட் போக முடிந்த பந்து ஓவர். முதல் ஓவர் முடிவு எண்ணிக்கை 4 விக்கெட். 2 விக்கெட் இழப்பிற்கு. இரண்டாவது ஓவர் வீசுகிறார் அண்டர்ஸ் டீம் கேப்டன் சந்தோஷ். லெக் பைஸ். விஜய் இந்த பந்துக்கு இன்னொரு வாய்ப்பில்லை. அரை நேரம் வீசப்பட்ட பந்து. இந்த பந்துக்கு எத்தனை ஓட்டங்களை கடக்கும்? சிங்கிள். அருமையான இந்த பந்து எத்தனை ஓட்டங்கள்? இந்த பந்து 6 ஆகிவிட்டது. சிறந்த முறையில் எக்ஸை அடிக்கப்பட்ட பந்து 6 ஆகிவிட்டது. அடுத்த பந்து இருக்கிறார். வா, ஆப்ஸில் அடிக்கப்பட்ட பந்து அவர் சிறந்த செஞ்சப்பட்டு ஆப்ஸில் அடிக்கப்பட்ட பந்து. இந்த பந்துக்கு 1 ஓட்டங்கள் மட்டும். சிறந்த முறையில் பந்து கொண்டுள்ளார். இந்த ஓவரில் ஒரே ஒரு 6 மட்டும் விட்டு கொண்டுள்ளார். 6 பந்துக்கு 16 ரன்கள் அடிக்க வேண்டும். 16. இந்த பந்துக்கு 3 ஓட்டங்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து ரன் அடி வாய்ப்புள்ள அருமையாக வீசப்பட்ட பந்து 4. சைடு அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள். கடைசி ஓவரில் 3 பந்துகளுக்கு 9 ஓட்டங்களும் எடுக்க வேண்டும். பார்ப்போம். அடிக்கப்பட்ட பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 6 ஆகிவிட்டது. சிறந்த முறையில் லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து கடைசி ரவுண்டில் வந்துவிட்டு ஒரு பவுண்டரியும் ஒரு 6 அடித்து அணிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துள்ளார். 2 பந்துகளுக்கு
3 ஓட்டங்கள் அடிக்க வேண்டும். பார்ப்போம் என்ன ஆகின்ற பார்ப்போம். பவுலர் நிப்பாட்டுவாரா பேட்ஸ்மேன் அடிப்பாரா பார்ப்போம். ஓ அடிக்கப்பட்ட வந்து கேட்ச் ஆகுமா? ஓ கேட்ச். நம்பிக்கை இழந்து கொண்டு விட்டு ஒரு பந்துகளுக்கு 3 ஓட்டங்கள் அடிக்க வேண்டும். பார்ப்போம் அடிப்பாரா இல்லை என்று. டாட்ஸ் மேட்ச் வின் பை அண்டர்ஸ்.